சுகமாயிருப்பான். அதாவது அதை படிக்கும்போது நான் என்ன விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர், நம்முடைய அருமை அப்பா, அவருடைய விருப்பமே என்னன்னா நம்ம எல்லாருமே சுகமா இருக்கணும் அப்படின்னு தான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்ம வாழ்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிறது ஒரு முடியாத காரியமா இருக்கு. நேயருடைய வாழ்க்கையில பாக்குறேன், நிறைய பேருக்கு நோயில கஷ்டப்படுறாங்க. ஓகே, நிறைய பேர் வறுமையில கஷ்டப்படுறாங்க. இப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில சாத்தியப்படும். ஐயா பிரைஸோடையா, எப்படியா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்யா. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. ஓகே ஓகேயா. ஸோ இந்த நாள்ல கூட ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கய்யா. ஓகே ஓகே. நீங்க இந்த நாட்கள்ல என்ன காரியத்தை தியானிச்சிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் நீதிமொழிகள் அதை டேட் படி படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கியா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடந்த 18ஆம் தேதி அன்னைக்கு நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது நீதிமொழிகள் வாசிட்டு இருந்தேன். அப்போது அதில் அந்த 10ஆம் வசனம், நீதிமொழிகள் 18:10 ரொம்ப எனக்கு தொடுதலாக இருந்துச்சு அந்த வசனம். அதாவது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு அந்த வசனம். எத்தனையோ முறை படிச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப தொடுதலாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு அதில் ரொம்ப ஆவியானவர் என் மைண்டில் ரொம்ப அழுத்தம் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சுகமாயிருப்பான். அதாவது அதை படிக்கும்போது நான் என்ன விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர், நம்முடைய அருமை அப்பா, அவருடைய விருப்பமே என்னன்னா நம்ம எல்லாருமே சுகமா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பமே என்னன்னா நம்ம சுகமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு அப்படிங்கிறத என்னால் அதை விளங்கிக்க முடியுது. அதாவது எப்படின்னா, இது வெறும் சுகமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதை படிக்கும் போதே ரொம்ப பரவசமா இருந்துச்சியா. நீங்க சுகமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுகமா இருக்கிறதுனா என்ன? பார்வையில நீங்க சுகமா இருக்கிறதுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் அந்த சுகமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இதை போய் ஹீப்ரு பைபிளை போய் படிக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாகாப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. ஷாகாப், SHAGAB, ஷாகாப். அதுக்கு என்ன மீனிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, டிஃபெண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு, அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறது. அப்புறம் எக்ஸால்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கு, உயர்த்தப்படுவது. அப்புறம் எக்ஸலண்ட், அதாவது ஒரு சிறந்த விதமாக நம்ம இருப்பது. அப்புறம் லாஃப்டி அப்படிங்கிற மீனிங் இருக்கு, சேஃப், பத்திரமா இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொன்ன இந்த எல்லா வேர்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம உயர்ந்த நிலைமையில, ஒரு துயரமான நிலைமையில அப்படி இல்லாம ஒரு உயர்ந்த நிலைமையில, ஒரு பாதுகாப்பாக, பத்திரமாக, நம்ம ஒரு சிறந்தவர்களாக, 1000 பேர் இருந்தாலும் அவரை பின்பற்ற நம்ம அந்த இடத்துல சிறந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவுடைய விருப்பம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுயா. புரியுதுங்க. ஓகே, இது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே. நம்ம வாழ்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிறது ஒரு முடியாத காரியமா இருக்கு. நேயருடைய வாழ்க்கையில பாக்குறேன், நிறைய பேருக்கு நோயில கஷ்டப்படுறாங்க. ஓகே, நிறைய பேர் வறுமையில கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி அநேக காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில சுகமா இருக்கிறதுன்றது ஒரு கூடாத காரியமா இருக்குங்க. ஆனா இது எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்டியா. இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வியாதியில, அப்புறம் கடன் தொல்லை, வறுமை, நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உயர்வுகள் கிடையாது, அதெல்லாம் அடைய முடியாத நிலைமையில ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுக்கான ரகசியங்கள், கீஸ், திறவுகோள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே இருக்கிறதே என்னால் பார்க்க முடியுதுயா. இந்த திறவுகோள், இந்த ரகசியங்களை நம்ம கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த சுகமான வாழ்க்கை என்பது சாத்தியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும், நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும், மற்றவங்க வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். ஸோ 5 சீக்ரெட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுதுங்க ஐயா. இந்த 5 சீக்ரெட்ஸ் குறித்து கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஓகே ஓகேயா. இப்போ முதலாவது நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னாயா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான முதல் சீக்ரெட்டை இந்த வசனத்துக்குள்ள பார்க்க முடியும். பாருங்க, இந்த வசனம் தொடங்கும் போதே கர்த்தரின் நாமம், கர்த்தர் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ ஆவியானவர் என்ன விரும்புகிறாரு? நம்ம எல்லாருமே பணத்தையோ பொருளையோ உறவுகளையோ அல்லது நம்முடைய படிப்பு இல்லை நமக்கு இருக்கிற வேற எதையுமே சார்ந்து கொள்ளாமல்
இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய சார்ந்து கொள்ளுதல் எது மேலே இருக்கணும், யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை வருது பாருங்க, அவரை சார்ந்து கொள்வது தான் முக்கியம். ஆக்சுவலாக ஹீப்ரு பைபிளில் இந்த இடத்துல யாவே அப்படிங்கிற வேர்டு இருக்கும். நாங்கள் ஹீப்ருவில் பார்த்தீங்கன்னா அதை வந்து யோத் ஹே வாவ் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர் YHWH அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த யோத் ஹே வாவ் ஹே யாவே. யாவே அப்படின்னா இருக்கிறவர்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யாத்திராகமம் 3:14 படிச்சிருப்பீங்க. மோசே வந்து கேட்பார், ஐயா உங்கள் பேர் என்ன, உங்கள் நாமம் என்னையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹீப்ரு பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும், எஹியே அஷேர் எஹியே. ஸோ ஹீப்ரு பைபிளை நாங்கள் படிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆலைஃப் வந்திருக்கும். இதில் வந்து இந்த நம்பர்லாம் போட்டு படிப்போம், கெமாட்ரியா போட்டு படிப்போம். ஸோ இந்த ஆலைஃபுக்கு வந்து 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, ஏன்னா அதான் முதல் எழுத்து பாருங்க. ஸோ 3 ஆலைஃப் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக 1 + 1 + 1 3 இல்லைங்களா? அப்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, திரியேக தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய தேவன் திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய இந்த திரியேக தேவன், இவங்க 3 பேருமே நமக்கு ஒரே தேவன் தான், ஆனால் 3 தனித்தனி நபர்கள் அவங்க இருக்காங்க. இவங்க 3 பேருமே இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிதாவும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், குமாரனும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆவியானவரும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆக மொத்தத்தில் இவங்க 3 பேருமே இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால தான் யோவான் 8:58 இயேசு சொல்லுவார், ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரை சாருவதுன்னா என்ன அர்த்தம்? அவரை பற்றி நமக்கு தெரியணும், அவர் இருக்கிறவர். யார் வேணாலும் இருப்பாங்க போயிடுவாங்க பிரதர், இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா நமக்கு தெரியாது. நேற்றுக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா? நிறைய பேர் இல்லை பார்த்தீங்களா, இல்லைங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் சொல்ல முடியுமா, அன்னைக்கு இருந்த எல்லாரும் இன்னைக்கு என் கூடவே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நாளைக்கு இருப்பாங்களா? தெரியாது. ஆனால் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்ம அப்பா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு. அவரை நம்ம சார்ந்து கொள்ளணுங்கிறதாயா முதல் சீக்ரெட். ஐயா இதுல வந்து ஒரு சின்ன டவுட். ஓகே ஓகே. அவரை சார்ந்து கொள்ளுதல்னா நான் எப்படி சார்ந்து கொள்ளுதல்னா இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா நான் சொல்றேன் பாருங்களேன். அவரை சார்ந்து கொள்வதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத தியானிக்கிறதுயா. ரொம்ப சிம்பிள். கொலேசியர் 1:27 சொல்லியிருக்கலையா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு கொலேசியர் 1:27. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் 23ஆம் வசனம் அங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், நான் என் பிதாவிலும் என் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். அப்போ என்னன்னா, கடவுள் வந்து பரலோகத்தில் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஆனால் பரலோகத்தில் அவர் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் இன்றைக்கு நமக்குள்ள அவர் இருக்கிறார். இதை நம்ம தியானிக்கிறோம் பாருங்க, இதையே நம்ம மெடிடேட் பண்ணி எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம் பாருங்க மனக்கண்ணில். இதுதான் பிரதர் அவரை சார்ந்து கொள்வது. ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அவரை சார்ந்து கொள்வது. ரொம்ப சந்தோஷம், தெளிவான இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ரகசியத்தை குறித்து பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது ரகசியம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்படி சுகமா இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது அங்கே வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த வசனத்தில் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா பாருங்க, கர்த்தரின் நாமம் அப்படின்னு இருக்கு. இந்த நாமம் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரு பைபிளில் ஷெம் அப்படின்னு போட்டிருக்கியா. ஷெம் பொதுவாக அந்த நாமம் அப்படிங்கிறது வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம், ஏதோ ஒரு பேர். இப்போ பாருங்கள், வீட்டிலலாம் இந்த பெட் டாக் வளர்க்கும் போது அந்த டாக்கு அவங்க வள இஷ்டமோட பேர் வைப்பாங்க. பீட்டர்னு வைப்பாங்க, என்ன நம்மளாம பேர் வைப்பாங்க. ஆனால் நம்முடைய இந்த கிழக்கத்திய கலாச்சாரம், இந்த பைபிள் வந்து கிழக்கத்திய கலாச்சாரத்தில் எழுதப்பட்டது பாருங்கள், பேர் வந்து ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு, இல்லைங்களா? இப்போ நம்ம ஊரில் கூட அப்படி தானே, பேர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பேர் எப்படி வைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப அது கவனமாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஷெம் நாமம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். கேரக்டர், சுபாவம் அப்படிங்கிற மீனிங் இருக்குது.
நேச்சர், தன்மை அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அதே மாதிரி அத்தாரிட்டி, அதிகாரம் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அப்புறம் ரிப்போர்ட், அறிக்கை அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அப்புறம் பொட்டன்ஷியல், திறன் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சபையில் இப்போ நான் சொன்னதுல இந்த 4வது நான் சொன்ன பாருங்க, அதாவது ரிப்போர்ட், அறிக்கை. அதாவது இயேசுவின் நாமத்தை சத்தமா, இயேசுவின் நாமத்துல ஏய் வியாதியே போ, இயேசுவின் நாமத்துல பிசாசே போ 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் போகுது, போகலன்னு நம்ம சொல்ல முடியாது, போகுது. ஆனா சில நேரங்களில் போக மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நாமம் அப்படின்னோடனே வெறும் இயேசுவின் நாமத்தை சும்மா வாயால சொல்றது மட்டும் இல்லை. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் தெரியணும். இயேசுவின் நாமம் அப்படின்னா அவருடைய சுபாவம் எப்படி இருக்கு, அவருடைய தன்மை என்ன, அவருடைய திறன் என்ன, இல்லைங்களா? இதெல்லாமே முக்கியம். அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரா பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்காரு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஸோ அந்த நாமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய நாமத்தை பற்றின ஒரு தெளிவான வெளிப்பாடோடு அவருடைய நாமத்தை சொல்லும்போது நம்ம வேகமா இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கூட வராது. இப்போ இங்க இருந்து நீங்க தூரம் அங்க ஒரு வியாதியா இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, தூரத்தில் நிற்கிறாங்க. நீங்க இங்க இருந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் வியாதியை போ அப்படின்னு நீங்க சொன்னாலே அங்க மிராக்கிள் நடக்கும். அந்த அளவுக்கு இந்த நாமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயா. இப்ப பாருங்களேன், யோவான் 17:26 இந்த நாமத்தை பத்தி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்றதை பார்க்க முடியும். ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குன்னா, தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, பிதாவே நான் இவங்களுக்கு உங்க நாமத்தை தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். என்னுடைய உம்முடைய அன்பு என் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கணும், நானும் இவங்களுக்குள்ள நான் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் இது த பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கியா, அதில் நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை பார்க்குறீங்களாயா? த பேஷன் டிரான்ஸ்லேஷனில் அந்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 26 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நாமம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும்யா. நீங்கள் அதை பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 26வது வசனம். அதாவது ஆண்டவர் இயேசு அங்கே உண்மையிலே என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம அழகா பார்க்க முடியும். டிபிடியில் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நான் வேணா அதை தமிழில் அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதாவது அங்கே எப்படி இருக்குன்னா, நீர் யார் என்பதை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். பிதாவை பார்த்து இயேசு ஜெபம் பண்றார். நீர் யார் என்பதை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், தொடர்ந்து உம்மை அவர்களுக்கு நிஜமாக மாற்றுவேன். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத நான் வெளிப்படுத்துவேன், அதை நான் நிஜமா மாற்றுவேன். அது மட்டும் இல்ல, அதனால் நீர் என்மேல் வைத்திருக்கிற அந்த முடிவில்லாத அன்பை இவர்களும் அனுபவிப்பார்கள். இப்ப பாருங்க, இங்க அவருடைய திறன், அவருடைய கேரக்டர், அவருடைய அந்த நேச்சர் எல்லாமே வருது பாருங்க, இல்லைங்களா? அப்போ அந்த முடிவில்லாத அன்பை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர் அனுபவிப்பார்கள். அப்படி அவங்க அனுபவிக்கும் போது அந்த அன்பு அவர்களுக்குள்ளேயும் இருக்கணும், நானும் அவர்களுக்குள் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நாமம் அப்படிங்கிறது என்ன? இயேசு பிதாவை ஒரு விதமா அறிந்திருக்கிறார், அந்த பிதாவை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. அந்த வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த வெளிப்பாடை நம்ம பெற்று இந்த நாமத்தை நம்ம உபயோகப்படுத்தும் போது சில நேரங்களில் அந்த நாமத்தை பற்றின வெளிப்பாடு மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க அந்த பிசாசை பார்த்தாலே அந்த பிசாசு ஓடிடும். அந்த வியாதி உள்ளவங்க நீங்க அப்படி பார்த்தாலே அந்த வியாதி ஓடிடும். அந்த விதமாகலாம் ஆண்டவர் செய்ய முடியும். அப்போ இந்த நாமத்தை பற்றின ஒரு தெளிவான வெளிப்பாடை நாம் அறிந்து கொள்கிற அந்த விஷயத்துல நம்ம இன்னும் அதிகமா வளர வேண்டி இருக்கு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க.
நீங்க சொல்றது. இப்போ நான் கேட்குற விஷயம் என்னன்னா, இந்த நாமத்தை பற்றிய அறிவுல வளர்றதுக்கு ஒரு விசுவாசியா நான் என்ன செய்யணும்? ஆக்சுவலா அவருடைய நாமத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்வதற்குயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய நாமத்தை பற்றின ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு வர்றதுக்கு பொதுவாக பைபிளை நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது உண்மை, சரிங்களா? பைபிளை நல்லா படிக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, பைபிளை இயேசு என்கிற கண்ணாடியை போட்டு பைபிளை படிக்கணும். ஏன்னா பிதாவை இயேசு தான் சரியா அறிஞ்சு வச்சிருக்காரு, சரிங்களா? சரியாக அவர் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால இயேசுவை மையப்படுத்தி இந்த பைபிளை படிக்கும்போது அவர் பிதா யாரு, பழைய ஏற்பாட்டில் பைபிளில் வந்து நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. ஆனால் அதை இயேசு அதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த வெளிப்பாடை நமக்கு தருவார். அப்படி தரும்போது நமக்கு அந்த ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு வருது பாருங்க. அந்த வெளிப்படுத்தலோட நம்ம வந்து அவருடைய நாமத்தில், அந்த அதிகாரமுள்ள அந்த நாமத்தில் நம்ம நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஸோ சுகமாய் வாழ்வதுங்கிறது சாத்தியம் என்பது நமக்கு புரியுதுங்கய்யா. சூப்பர்யா. ஓகே ஓகே, பிரமாதமான விஷயம். ஓகேயா ஓகே. மூன்றாவது ரகசியத்துக்கு நம்ம போவியா? ஓகேயா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பலத்த கோட்டையை கண்டறிதல். அதாவது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக திருவிவிலியம்னு ஒரு பைபிள் இருக்கு. அதில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆண்டவரின் திருப்பெயர் பலத்த கோட்டை. அந்த கோட்டை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவருடைய நாமம்தான், அதாவது சரியா சொல்ல போனா இயேசு பிதாவை எப்படி அறிந்து வைத்திருக்கிறாரோ அந்த அறிவு, அந்த வெளிப்படுத்தல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வருது. ஒரே நாளில் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா வருது பாருங்க. அதுவே நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா பலத்த கோட்டையாக மாறுகிறது. அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அது அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் ஐயா. பலத்த கோட்டையாவே மாறுது. அதாவது என்ன அப்படின்னா, ஹீப்ரு பைபிளில் இந்த இடத்துல வந்து இந்த பலத்த, அதாவது அரண் அப்படின்னு இருக்கு இல்லையா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்னு இருக்குல்ல, ஹீப்ரு பைபிளில் மிக்டால் ஓஸ் அப்படின்னு இருக்கும். மிக்டால் ஓஸ். ஆக்சுவலாக ஹீப்ருவில் அதுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீப்ரு படிக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மிக்டால் ஓஸ் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டு வேர்டு ஆக்சுவலாக. மிக்டால் அப்படின்னா கோட்டை, ஓஸ் அப்படின்னா பலத்த அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன எழுத்துக்களை பயன்படுத்துவாங்கன்னா, மெம், கிமல், டாலேத், லாமேட், மிக்டால். அந்த ஓஸ் அப்படிங்கிறதுக்கு ஆயின், ஜாயின், இந்த ரெண்டு லெட்டரை பயன்படுத்துவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையினுடைய ஆக்சுவலாக வந்து இது கெமாட்ரியாலாம் போட்டு படிக்கிற ஒரு முறை இருக்குது வேதத்தை படிக்கும்போது. அப்போ இதனுடைய அந்த வேல்யூஸை போட்டு பார்த்தா ஆர்டினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டருடைய அந்த ஆர்டினல் வேல்யூ நீங்கள் அப்படியே அதை பார்த்தீங்கன்னா 55ங்கிற நம்பர் வந்து அங்கே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 55 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 1:4 வெளிச்சத்தை நல்லதென்று கண்டார் அப்படிங்கிற அந்த இடத்துல எத் ஹா ஓர் அப்படின்னு இருக்கும். அந்த வெளிச்சத்தை அப்படிங்கிற இடத்துல எத் ஹா ஓர். அந்த எத் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தை படிக்கிற பாருங்க, ஆல்ஃபா ஒமேகா, ஆலெஃப் டாவ். அப்போ எத் ஹா ஓர் அப்படின்னா அதை வந்து எப்படி அதை பார்ப்பாங்கன்னா, இயேசுதான் அந்த வெளிச்சம், இயேசுவே வெளிச்சம். ஆலெஃப் டவ், எத் அப்படிங்கிறது இயேசுவை குறிக்குது. நான் ஆலேஃபும் டவ்வுமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் அங்கே சொல்றாரு. அதை கிரீக்ல ஆல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த எத் ஹா ஓர் அப்படிங்கிற அந்த வேர்டுடைய அந்த வேல்யூ போட்டா, அதில் இருக்கிற அந்த ஆர்டினல் வேல்யூ போட்டா இங்கே வர்ற 55 அங்கேயும் வரும். அப்போ என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அந்த நாமத்தை பற்றின வெளிப்பாடு அது நமக்கு வெளிச்சமாக அப்படியே நமக்குள்ள உதிக்க 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 அதுவே பலத்த கோட்டையா மாறிடுதையா. அந்த கோட்டையை மீறி நமக்கு ஒன்றும் வந்துட முடியாது. ஸோ அது பலத்த கோட்டையா மாறுது. அதனால இயேசு சொன்னார் யோவான் 8:12, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோவான் 1:1-5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அவருக்குள் வெளிச்சம் இருக்கு, ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு படிக்கிறோம். அப்ப இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது தனியா இல்லை. இந்த வெளிச்சம்னு சொல்லும் போது அதுக்குள்ள அன்பு, ஜீவன், வெளிச்சம் மூணுமே அதுக்குள்ள அடங்கி இருக்கியா. லவ், லைஃப், லைட்.
இந்த மூணுமே அதுக்குள்ள இருக்கு. இது வந்து பரலோகத்தின் நிஜங்கள், திரியேக தேவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வெளிப்படுகிற நிஜங்கள். இது எல்லாம் சேரும்போது இதுதான்யா பலத்த கோட்டை. இந்த கோட்டையை நம்ம அறியணும், கண்டறியணும். அதாவது இப்படி எடுத்துக்கலாமாயா? ஆமா, நான் கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆமா, கர்த்தருடைய நாமத்தை அறிகிற அறிவுல வளரும் போது யா யா நம்ம ஒரு பலத்த கோட்டையாய் மாறுவோம். அப்படி எடுத்துக்கலாம்? எடுத்துக்கலாம்யா, அப்படி எடுத்துக்கலாம். நம்ம பலத்த கோட்டையா மாறணும்னு எடுத்துக்கலாம். அந்த நாமமே நமக்கு ஒரு பலத்த கோட்டையா மாறிடுது. ஆமா, அந்த நாமத்தை பற்றின வெளிப்பாடோடு நம்ம இருக்கும்போது நம்ம பலத்த கோட்டையா அது மாறிடுது. ஸோ பக்கத்துல எத்தனை எதிர்மறையான சம்பவங்கள் நடந்தாலும் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம அதை கண்டு பயந்து நடுங்கி அப்படி நம்ம ஆக மாட்டோம். ஆமாயா. நான்காவது விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தை நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தேடி வந்த தேவனை, அதாவது தேடி வந்தவரிடம் ஓடி வருதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கிறேன். தேடி வந்தவரிடம் ஓடி வருதல். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் நம்மளை தேடி வந்தார் இல்லைங்களா? நம்ம அவரை தேடி போல, நம்ம எங்கெங்கயோ கிடந்தோம், அவர் தான் நம்மளை தேடி வந்தார். இப்ப பாருங்க, அங்க போட்டிருக்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அது உண்மைதான், அது கோட்டை. ஆனா நம்ம அதுக்குள்ள ஓடி வரணும். அவர் நம்மளை தேடி வந்திருக்காரு, நம்ம அதுக்குள்ள ஓடி வரணும். பாருங்க, அது ரொம்ப முக்கியம். தேடி வந்த தெய்வத்திடத்துல நம்ம ஓடி வரணும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுய சித்தத்தை அவர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணி, நம்மளை அர்ப்பணிச்சு, நம்ம கையை அவர் கைக்குள்ள கொடுத்து, நீங்க எங்களை நடத்துங்கப்பா அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, இப்போ என்னன்னா, நான் இந்த விஷயத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தேன். பாருங்க, அங்க 3 விஷயம் நமக்கு தெரியும். காணாம போன ஆடு, காணாம போன வெள்ளிக்காசு, காணாம போன மகன். இப்போ ஆண்டவர் வந்து ஏன் டைரக்டா காணாம போன மகனை பத்தி பேசாம முதல்ல காணாம போன ஆட்டை பத்தியும் காணாம போன வெள்ளிக்காசை பத்தியும் பேசிட்டு அப்புறம் ஏன் காணாம போன மகனை பத்தி பேசுறாருன்னா, இந்த முதல் 2 சம்பவங்கள்ல அவர் தேடி வந்ததை பார்க்கிறோம். 3வது வர்ற இங்க வந்து அவன் ஓடி வந்ததை பார்க்கிறோம், காணாமல் போன மகன். அப்ப நம்மளை அவரை நோக்கி ஓடி வர வைக்கிறதே நம்மளை தேடி வந்த அவருடைய அன்பியா. ஒரு மனுஷன் ஆண்டவர் என்னை தேடி வந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், என்னை தேடி இயேசு வந்தார் இல்லைங்களா? அழகா நம்ம அப்பா பாடுவாங்க, தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வச்சார். சோ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னேச தேடி வந்தீர். அந்த தேடி வந்த அன்பை ஒருத்தன் சரியா உணர்ந்துட்டான்னா அவனால அவர்கிட்ட ஓடி வராம இருக்கவே முடியாதியா. கண்டிப்பா ஓடி வந்துடுவான் இல்லைங்களா? அப்ப என்னது, தேடி வந்தவரிடம் ஓடி வருவது மிக மிக முக்கியம். நம்ம 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 நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, இதை செய்யாம வேற எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்போம். அதனாலதான் இந்த சுகத்தை நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஸோ தேடி வந்தவரிடத்தில் நம்ம ஓடி வந்தோம்னா, அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பலத்த பாதுகாப்பு நமக்கு இருக்கியா. இதான் 4வது நம்ம பார்க்குற விஷயம். சூப்பர்யா. ஸோ கடைசியா ஓகே, 5வது ரகசியத்துக்கு 5வது இது ரொம்ப முக்கியமான விஷயம்யா. இதுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே பெற்ற ஸ்தானத்தை பற்றிய தெளிவு. நமக்கு சிலுவையில் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக கிரயத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்தானத்தை ஏற்கனவே தந்துட்டாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இனிதான் நடக்க போகுது நமக்கு அப்படின்னே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு, கர்த்தரி நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி. அப்ப இந்த நீதிமான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்கெல்லாம் நீதிமான் ஆகிறதுக்கு அவங்க பயங்கரமா கிரியை செஞ்சாங்க. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதான் நீதிமான் அப்படின்னு அவங்க போராடி, ஆனா யாரும் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் நீதிமானா ஆக முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த நீதிமான் அப்படிங்கிறது நம்ம செஞ்சு அடையிறது கிடையாது, ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு தந்துட்ட ஸ்தானம். அது கல்வாரி சிலுவையில் அவர் கிரயம் கொடுத்து, நம்மளாம் பாவியா தான் இருந்தோம், நம்மளை அவர் நீதிமான் ஆக்கிட்டார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. ரோமர் 5:1 நீங்க பாத்தீங்கன்னா,
ரோமர் 5:9 அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம பெற்ற ஸ்தானம் இது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பாவி. ரட்சிக்கப்பட்டவங்க சொல்ற வேர்டுங்க பாவி, தூசி, தெள்ளு பூச்சி, செத்த நாய். என்னையா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கய்யா? எனக்கு 3 பசங்க. 3 பசங்க, 2 பெண் பிள்ளைகள், பையன். இப்போ மகன் கில்கால் இருக்கார் இல்லைங்களாயா? கில்கால் வந்து உங்கள்கிட்ட வந்து டாடி நான் தெள்ளு பூச்சி டாடி, டாடி நான் குப்பை டாடி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அப்படி சொல்லாதப்பா, சொல்லாதப்பா, நீ அப்படி இல்லப்பா, நான் உன்னை எவ்வளோ ராயலாக நான் வச்சிருக்கேன், அப்படி இல்லை அதானே ஐயா சொல்லுவோம். அவர் நமக்கு அப்பா. நம்ம மட்டும் போய் அவர்கிட்ட போய் நான் தெள்ளு பூச்சி சாமி, நான் பாவியில பிரதான பாவி, குப்பை சாமி அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, இல்லை மகனே மகளே, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை ஏற்கனவே நீதிமான் ஆக்கிட்டேன். நான் உன்னை எப்படி பார்க்கிறனோ கிறிஸ்துவுக்குள்ளாக நீயும் உன்னை அப்படி பாரு. இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கய்யா, நம்ம தைரியமா அவருக்குள்ள நம்ம அவருடைய கோட்டைக்குள்ள நம்ம ஓடி வருவோம். அவர்கிட்ட இருந்து இந்த சுகத்தை நம்ம கிளைம் பண்ணி நம்ம வாங்க முடியும். ஆண்டவரே கொடுத்தா கொடுங்கப்பா, இல்லை அப்படியே வியாதியோடையே வைக்கணும் வச்சுக்கோங்கப்பா அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அது அவருடைய விருப்பம் கிடையாது. இல்ல, எனக்கு சித்தமுண்டு சொஸ்தமாக பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்போ நான் நீதிமான் ஆயிட்டேன், என்ன அவர் ஆக்கிட்டாரு, நானா ஆகல, ஏன்னா அவர் ஆக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையின் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும்யா இல்லைங்களா? நான் நீதிமானா இருக்கேன், என்ன அவர் நீதிமான் ஆக்கிட்டாருங்கிறத நம்ம பார்க்க நம்ம வாழ்க்கையில நீதியின் கிரியைகள் தானாவே வெளிப்பட ஆரம்பிக்கும், பரிசுத்தத்தினுடைய அனுபவங்கள் தானாவே வெளிப்பட ஆரம்பிக்கும், கேரக்டர் சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஏற்கனவே பற்ற ஸ்தானத்தை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வேதத்தை அநேகமுறை படிக்கும் போது நீ நீதிமான் இந்த மாதிரி காரியங்களை படிச்சாலும், ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி நம்மள நாமளே யோசிக்கிறோம்னா, நீங்க சொல்ற மாதிரி நான் பாவிதான், என்னால வந்து இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விடுதலை ஆனவன் அல்ல, இந்த மாதிரி ஒரு மாதிரி மனநல நமக்குள்ள இருக்கு இல்லையா? விழுந்து போன மனநல நமக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த மனநிலையில இருந்து எப்படியா நான் வெளியே வருது? இந்த மனநிலை எப்படி நீங்க வெளியே வரணும் அப்படின்னாயா, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஏன் இப்படி ஒரு மனநிலையில நமக்கு வருது அப்படின்னா, இதெல்லாம் நமக்குள்ள வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நம்முடைய இருதயத்துல ஏற்பட்ட வலிகள் இருக்கு பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்து நமக்கு ஏற்பட்டதான அசம்பாவிதங்கள், இழப்புகள், இதனால நமக்கு ஏற்பட்டதான அந்த காயங்களால் ஏற்பட்ட வலிகள் இருக்கு பாருங்க. இந்த வலிகளை பயன்படுத்தி சாத்தான் நம்ம கூட நிறைய பொய்களை விதைச்சிருக்கான். அந்த பொய்கள் வந்து அது எங்க நம்மளை கொண்டு போகும்னா, நான் முக்கியமானவன் அல்ல, இந்த ஒரு நிலையில எல்லாருமே இருக்கிறதுனால 1-2 லெவலுக்கு போவாங்க. ஒன்று சில பேர் நான் முக்கியமானவன் அல்லன்னு சொல்லி எதையுமே செய்யாம அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னா, நான் முக்கியமானவன் அல்ல, நான் முக்கியமானவன் ஆவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் நானே ட்ரை பண்ணி செய்ய போறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி கடைசியில் கிரையிங்ல தான் முடியும். ட்ரை வந்து கிரையா தான் மாறும், அழுகையா தான் மாறும். அப்ப இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, இந்த விழுந்த நிலையில இருக்கிற இந்த மனிதன் தன்னை நீதிமான் அப்படிங்கிறத உணரணும். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த காயங்கள், இருதயத்தில் இருக்கிற காயங்கள் சுகமாக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் இந்த சுகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்காரு. ஸோ அந்த பகுதியை நம்ம வந்து அந்த பகுதிக்குள்ள போய் அதை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து காண்பித்து அங்க நம்ம சுகத்தை பெற்று அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு வெளிச்சம் வரும். நான் வந்து இப்ப இருக்கிற மாதிரி நான் இல்லை, என் அப்பா அப்படி வைக்கல, நான் இப்ப இருக்கிற இந்த நிர்பந்தமான நிலையை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஸோ நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்துடும். இந்த தெளிவு வந்து நம்ம இதை வாயால சொல்லும் போது, நம்ம இதை நம்பும் போது, நம்முடைய செல்கள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே அதுக்கேற்றபடி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமா இல்லையா? நீங்க சொன்னீங்க ஆண்டவர்கிட்ட வந்து நம்முடைய அந்த வலியின் பகுதிகளை வந்து ஆண்டவர்கிட்ட திறந்து காமிக்கணும். ஆமா,
இது வந்து எப்படியா நமக்கும் ஆண்டவருக்கு மட்டுமா இந்த விஷயங்கள் ஆக்சுவலா எப்படி கொண்டு போறது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா? ஆக்சுவலா என்னன்னாயா, அது வந்து 1 யோவான் 1:7 ரொம்ப அழகா சொல்லியிருக்கியா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இது வந்து அதே மாதிரி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். அப்போ ஆண்டவற்றையும் ஆண்டவற்றை நம்ம காண்பிக்கிறது தேவை. அதே மாதிரி அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உறவுகளை நமக்கு தருவாரியா, சரிங்களா? பாதுகாப்பான சமுதாயத்தை, ஐக்கியத்தை நமக்கு தருவார். எனக்கு இயேசு மட்டும் போதும், யாரும் வேண்டாம், நான் தனியாவே நிற்பேன் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உறவின் தேவன். அவர் யாரையும் நான் மட்டும் உனக்கு போதும், யாரையும் நம்பிராத, யார்கிட்டையும் போயிடாத, யாரோடையும் ஐக்கியப்பட்டுறாதுன்னு அவர் சொல்லவே மாட்டார், சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான அவர் உறவின் தேவனா இருக்கிறதுனால என்ன செய்வார்னா, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை நமக்கு தருவார். அவங்களோட நம்ம ஐக்கியப்பட்டு அவங்களோட நம்ம பழகி நம்முடைய காரியங்களை நம்ம அவங்ககிட்டையும் நம்ம திறந்த மனதோடு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆண்டவர், அதாவது கிறிஸ்துவானவர் அவங்களுக்குள்ளே இருக்கார் இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவங்க மூலமா நம்ம காரியங்களை மாற்றுவார், நம்முடைய காயங்களை ஆற்றுவார். அந்த விதமான ப்ராசஸும் கண்டிப்பாக நடக்கும். இல்லையா, என்னுடைய வழியின் பகுதிகளை வந்து ஒரு சமுதாயத்தில் நான் சொல்லும் போது இந்த விஷயங்கள் வந்து எனக்கு பின் விளைவுகளை கொடுக்குமா ஏதாவது? ஆக்சுவலாக அதுலேயுமே ரொம்ப முக்கியம், யாருக்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா எல்லாத்துலேயும் போய் கூப்பிட்டு எல்லாம் பார்த்து வாங்க வாங்க நான் வந்து என் இருதயத்தை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுலேயுமே நம்ம அந்த கரெக்டாக சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவும் ஆதி அப்போஸ்தலர்களும் எந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜேர்னியில் இருப்பாங்க பாருங்க. அந்த ஜேர்னியில் இருக்கிறவங்க, இதை பற்றின ஒரு தெளிவான வெளிப்பாடு உள்ளவங்க, இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி இயேசுங்கிற கண்ணாடியை போட்டு வேதத்தை படிப்பாங்க, பிதாவை அறியணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அது ஒரு மெயின் பர்பஸாக இருக்கும். அந்த விதமாக ஜேர்னி பண்ணுறவங்ககிட்ட தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ரொம்ப கரெக்டான விஷயம், நம்ம ஓப்பன் பண்ணுறோம் எல்லாம் ஓகே. ஆனாலும் எனக்கு ப்ராக்டிக்கலாக இதை பண்ணும்போது நம்மளால் எல்லா வழிகளையும் மற்ற இடத்துல தொடர்ந்து காமிக்க முடியுமா, இல்லை வெளிப்படுத்த முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. இல்லை முடியும், அதை நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் முடியாது. பட் இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட நம்ம திறந்து காட்ட முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு 4-5 நண்பர்கள் இருக்காங்க, 5 நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து என்னுடைய காரியங்களை நான் வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ என்னால் வெளியே வர முடியாமல் இருந்த எத்தனையோ காரியங்கள் வெளியே வருவதற்கு அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது, அவங்களும் என்கிட்ட அவங்க காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் அப்படி ஒன்றா இப்படி ட்ராவல் ஆகும்போது இது ஒரு பெரிய பலனாக, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாக்குற ஒரு காரியமாக இது இருக்கியா. ஸோ கண்டிப்பாக பின்விளைவுகள், நல்ல விளைவுகள் இதில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சூப்பர்யா, ரொம்ப பிரமாதமான ஒரு டிஸ்கஷன். இதை குறித்து இன்னும் ஆழமாக நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே, இந்த கேள்விகளை நான் அடுத்த நிலை கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை, இந்த 5 ரகசியங்களை என்னுடைய வாழ்க்கையில முதல்ல பயிற்சி பண்ணிக்கிறேன். பயிற்சி பண்ணிட்டு இந்த பயிற்சி பண்ணும்போது என்னென்ன காரியங்கள் வருதோ, என்னென்ன டவுட்ஸ் வருதோ கண்டிப்பாக உங்ககிட்ட வருவேன். உங்களுடைய நல்ல நேரத்துக்காகவும் நினைச்ச காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினதுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உங்களுக்கும் நன்றி சொல்றேன். வேற ஏதாவது காரியங்கள் ஷேர் பண்ண முடியுதா ஷேர் பண்ணுங்க. அதான் இப்படி இந்த 5 திறவுகோள்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம சுகமாக இருப்போம். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா, எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, நீங்க அவருக்கு மிக 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 முக்கியமானவங்க. அதை நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல விரும்புறேன்யா. இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்க கேட்கும்போது எந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல, அதாவது கூட்டத்தோட கூட்டமா இல்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, உங்களை தனிப்பட்ட விதத்துல இந்த திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியேக தேவன் உங்களை தனிப்பட்ட விதத்தில் முக்கியமானவங்களா உங்களை பார்க்குறாரு, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ நீங்கள் தைரியமாக அவரை பின்பற்றலாம். கண்டிப்பாக அந்த சுகமான வாழ்வை நமக்கு தருவார் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்ல செய்தியா, நற்செய்தியா உங்களுக்கு நாங்கள் இதை சொல்கிறோம். ஐயா,
ஓகே 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 தேங்க்யூ. ஓகேயா, இந்த வார்த்தையின் மூலமா நாங்க எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே நான் மாத்திரம் இல்லை, இதை பார்க்குறவங்க நிச்சயமா சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஓகே பெரிய அற்புதம் செய்வாங்க. ஓகே 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 தேங்க்யூயா. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.